Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Anchor. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். Camera, rolling, music! 1, 2! விருதாலம் பட்டு இந்த படத்துல ஹீரோவா ஹேமந்த் குமார் அண்ட் ஹீரோயினா சானியா பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவை வந்துட்டு திருநங்கையா நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்துடைய ட்ரைலர் லான்ச்ல சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். புதியகம் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் உங்கள் ஹேமந்த் குமார். ஆலமரம் படம் கழித்து விருதாலம் பட்டுன்ற படத்தில் ஒரு போல்டான கேரக்டர் எனக்கு கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நான் வந்து டைரக்டர் ஜெயகாந்தனுக்கு தான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற தமிழ்தாய் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்தளவுக்கு ஒரு போல்டான கேரக்டர் வந்து எனக்கு கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஹோப் ஐ ஃபுல்ஃபில் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த படத்தில் கார்த்திக்ன்ற ரோல் மட்டும் இல்லாமல் பட்டுன்ற ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு படம். முழுக்க கமர்ஷியலாக அந்த திரை கொண்டு வந்திருக்கார் டைரக்டர் ஜெயகாந்தன் அவர்கள். ஒரு அழகான லவ் ஸ்டோரியும் சொல்லியிருக்காரு. ஐ ஹோப் யூ ஆல் வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ் அண்ட் என்ஜாய். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தமிழ்தாய் ப்ரொடக்ஷன் வழங்கும் விருதாலம் பட்டு இந்த படத்தோட தயாரிப்பாளர் கனகராஜ் பேசுகிறேன். இந்த படத்தை வந்து வெங்கடாஜலபதி, தண்டபாணி ஆகிய 3 பேரும் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறோம். இந்த படத்தோட இயக்குனர் ஆர் ஜெயகாந்தன், மாஸ்டர் கேமராமேன் வந்து பிரியன் சாரோடைய அசோசியேட்டு வெங்கட் அவர்களையும் வரவேற்கிறேன். மற்றபடி இந்த திரைப்படத்தில் இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து கலைஞர்களையும் வரவேற்கிறேன். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து ஆரம்பத்தில் இயக்குனர் வந்து இந்த படத்தோட கதையை எங்களுக்கு சொல்லும்போது ஒரு வித்தியாசமான கதையாக சொன்னார். இது எல்லாம் சினிமாவில் வந்து இது ஒரு புது முயற்சி. எத்தனையோ படங்கள் வந்திருக்கலாம், ஒரே மாதிரியான படங்கள் இல்லாமல் இது ஒரு புது முயற்சியாக சொன்னார். அதே மாதிரி இந்த படமும் நாங்கள் நினச்ச மாதிரி இந்த படமும் வந்திருக்கு. சென்னையில் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் லான்ச் பண்ணாங்க. அண்ட் இந்த ஷார்ட் ஃபிலிமோட டைட்டில் அலங்காரம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க யார், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். கடந்த காலங்களிலெல்லாம் புற்றுநோய் என்பது குணப்படுத்த முடியாத நோய். இந்த நோய் வருவதை கூட அறிய முடியாத நிலையெல்லாம் இருந்த காலம் இருந்தது. இன்றைக்கு அத்தகைய நிலையெல்லாம் மாறி நோயினுடைய அறிகுறிகள் பற்றி பல்வேறு விழிப்புணர்வுகளெல்லாம் ஏற்படுத்தி பல நோயாளிகளுக்கு முதல் நிலையிலேயே நோயை கண்டுபிடித்து அவர்கள் முழுமையாக குணமாகக்கூடிய ஒரு நல்ல நிலை இருக்கிறது. இந்த படத்தை பார்த்த உடனேயே எனக்கு தோன்றியதெல்லாம், நான் இங்கே வந்து உட்கார்ந்த உடனேயே ஆஹாஹா மிக சங்கடமாக இருக்க போகிறது, எப்படி 1/2 மணி நேரம் உட்காரப் போகிறோம், மிக வருத்தத்தோடு எழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். பல காட்சிகள் அதற்கேற்ப இது போன்ற நோய் இருக்கும், இல்லாமல் இருக்காது என்று மிக மன வருத்தத்தோடு அமர்ந்தேன். ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஒரு மாற்றுப்படமாக a positive approach for a negative problemனா அது அலங்காரம் படம்னு சொல்லலாம். இது போன்ற படங்கள் தான் இன்றைக்கு நீட் ஆஃப் த அவர்
ஃபார் த சொசைட்டி. ஏன்னா இந்த படத்தை வந்து வீட்டில் உள்ள நம்முடைய குழந்தைகளை நம் அருகிலே உட்கார வைத்து கொண்டு பார்க்கலாம். இது போன்ற படம் பார்த்தா தான் அவங்களுக்கு முழுமையாகவும் பார்க்க முடியும். அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவேர்னஸும் வரும் குழந்தைங்களுக்கு கூட. அதனால் வெரி பாசிட்டிவ் அப்ரோச். I think we should congratulate the director and his excellent team for the best job he has done. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட். எந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு கேட்குறீங்களா? ஐஎன்ஆர் விதி திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் தான். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ஜிப்சி ராஜ்குமார் அவர்கள். அண்ட் இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தோம் அப்படின்னா சாட்டை படத்தில் நடித்த யுவன் தான் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணுறாரு. அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் ஐயர் கேரக்டரில் நம்ம பாக்கியராஜ் சார் வந்துட்டு நடிக்கிறாரு. அண்ட் இன்னைக்கு அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். புதுயுகம் சேனல் வியூஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் யுவன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஐஎன்ஆர் வீதி, அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது வந்து ஜிப்சி ராஜ் சார். இது அவருக்கு ஃபஸ்ட் படம். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். அண்ட் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு இந்த படம். பிகாஸ் ஒர்க் பண்ணுறதே கொஞ்சம் என்ன சொல்கிறது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அண்ட் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்காக நிறைய ஹோம் ஒர்க்லாம் பண்ணேன். அண்டு காமெடி, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே, எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து காமெடி இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. அண்டு இந்த படத்தில் வந்து காஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா பொன்வனன் சார், அப்புறம் பாக்கியராஜ் சார் அவங்களாம் நடிக்கிறாங்க. இப்போ ஐஎன்ஆர் விதிங்கிற படத்தில் இன்ஸ்பெக்டராக பண்ணுறேன். வழக்கமான வில்லன் இன்ஸ்பெக்டர் தான். ஆனால் இந்த கதை வந்து ரொம்ப ஆழமான கதை. இதில் பாக்கியராஜ் சார் ஸ்கோர் பண்ணுறாரு. அவர் கூட காம்பினேஷனில் இருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பொன்வனன் சார் இருக்கார். அதாவது இப்போல்லாம் வந்து இந்த கதைகள் வந்து அவ்வளவு மேலோட்டமாக சில கதைகள் வந்துடுது. அப்படி இருக்காது. இது ரொம்ப அழுத்தமான கதை. அதனால் இதை நான் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த வருஷமும் திருவிழா சிறப்பான வழக்கம் போல பத்திரமா போயிட்டு வர சொல்லுங்க. ஸ்ரீ சாய் ஷண்முகா பிக்சர்ஸ் பேனர் ஐஎன்ஆர் வீதி மூவியில் ஹீரோயின் ஜிப்சி ராஜ்குமார் சார் இது டைரக்ஷன் பண்ணுவேன். செந்தில் சார், சங்கர் சார் இதில் ப்ரொடியூசர்ஸ். இது நல்ல ஒரு மூவி. இதில் ஐஎன்ஆர் பொண்ணாயிட்டு நடிக்கிறேன். என்னுடைய கேரக்டர் நேம் துர்கா. நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கணும். நல்லா ஸ்டோரி இது. வணக்கம். ஸ்ரீ சாய் சண்முகா பிக்சர்ஸ் வழங்கும் ஐஎன்ஆர் வீதி திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் செந்தில் சார் மற்றும் சரவணன் சார், சங்கர் சார். அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த படத்தில் வந்து 5 சாங்ஸ் இருக்குது. சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. சாங்ஸில் பார்த்திங்கன்னா 108 ஐஎன்ஆர் சாங் ஒன்று நான் பாடியிருக்கேன் நான். ப்ளஸ் பொன்வனன் சார் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு சாங், ஐஎன்ஆர் சாங்கு. அது வந்துட்டு அனந்து அண்ட் எம்எல்ஆர் பாடியிருக்காங்க. வேல்முருகன் அண்ட் கிருத்திகா ஒரு சாங் பாடியிருக்காங்க, குத்து சாங் ஒன்று. சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா லைக் பண்ணிங்க நம்புகிறேன். ரீ ரெக்கார்டிங்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற ஒரு படம். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக அதுவும் நல்லா பேசப்படும் நம்புகிறேன் நான். வணக்கம் யஸ், நான் சாய் பிரியா பேசுகிறேன். இது ஐஎன்ஆர் விதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பேசிகிட்ருக்கோம். ஐஎன்ஆர் விதி ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஜிப்சி ராஜ்குமார் சார் அவர் தான் டேரக்டர். ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு படம். இதில் வந்து பாக்யராஜ் சார் இருக்கார், பொன்வனன் சார் இருக்காங்க. அண்ட் ப்ரொடியூஸ் டீம் ரொம்ப நல்ல டீம். அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நானும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் யுவன் அவர் தான் ஹீரோ. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யங் சாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். தேங்க்யூ.
முழுக்க கிராமத்து கதையம்சம் கொண்ட ஸ்கிரிப்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வில்லேஜ் படங்கள் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஆனால் எல்லாமே இந்த ரவுடிசம் சம்மந்தப்பட்டது தான் வந்திருக்கு. ஒரு குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி கொஞ்சம் நல்லா வரல. இது ஒரு ரொம்ப நல்ல படம். என் வழி தனி வழி, இது நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேமஸான டயலாக் அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் இந்த டயலாக்கே வந்துட்டு ஒரு படத்துக்கு டைட்டிலாக வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த படம் தான் வந்துட்டு என் வழி தனி வழி. அண்ட் இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்கே பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா, இந்த படத்துடைய டைரக்டர் ஷாஜி கைலாஷ். அண்ட் ரீசெண்டாக இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நடந்தது. அண்ட் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் என்னென்ன விஷயங்கள் அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜனவரி 23 இந்த படத்தை திரையிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு கட்டாயம் தேவை. பார்த்துருப்பீங்க, நீங்கள் எல்லா ஹீரோவுடைய சாங்கும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வளர்த்த பொண்ணோ ஒரு பையனோ ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சா பரவாயில்லடா என் ஆடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி ஏற்றுக்குங்க. கம்பேரிசன் வேண்டாம். நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட வரலைன்னு இல்லை, ஆட வந்துருங்கிறதான் என்ன. எல்லோரும் அப்படி வளர்ந்து வந்தவங்க தான். யாராவது பேச வரலைனாலும் பேச வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமாக இந்த 2015 ஒரு 3 படம் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறேன். அதில் மாற்றமே கிடையாது. கட்டாயமாக இந்த மேடையில் சந்தோஷமான இதே டீமை வச்சு அடுத்து வைகை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை உங்கள் முன்னால் சந்தோஷமாக அறிவிக்கிறேன். பிப்ரவரி மாதம் வந்து ஷூட்டிங் போகிறோம். வைகை எக்ஸ்பிரஸ்னு ஒரு நல்ல கதை. இல்லைனா எல்லாரும் சாஜியை வச்சு பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து ஒன்று சொல்கிறேன், உங்களை பார்க்குறதுல எனக்கு போர் அடிக்கிறதே இல்லை, எத்தனை முறை வேணாலும் பார்க்குறது. அதே மாதிரி ஒரு நண்பர் ஆகிட்டார் சாஜி கைலாஷ், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், அவர் ஒரு கதை சொல்லி ஒரு நாட்டு சொன்னார், ஆர்கே நீங்கள் இதை பண்ணால் நல்லாயிருக்கும், எல்லா மவுண்ட் செயலை விட 10 மடங்கு நான் என்னால் கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு உடனடியாக முடிவெடுத்தோம். சரி அப்படின்னு பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் போகிறதா முடிவெடுத்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் முழுக்க உங்களுடைய ஆதரவும் அன்பும் இருந்தால் நிச்சயமாக சினிமாவில் தொடர்ந்து வெற்றி அடைய முடியும். First of all, thank you to my writer, my director, my hero, my cameraman and each and every person, my akka, each and every person who's made this happen to me, because this was a very sudden gift which was given to me. So I was very nervous to work with you, Shaji sir, but he's a very sweet person. He doesn't say anything. His smile will make you do the acting he wants you to do. So I'm just thankful to everyone. I just need your blessings and wishes so that this is a very different or a Tamil Ponnu Madri role. So I hope you like it. Nandri. Thank you so much. ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். அவர் படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப நல்ல டைரக்டர், கோவப்படாமல் ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குகிற பக்குவம் அவருக்கு கைவந்த கலை. அதுவும் சிறந்த இயக்குனர் என்று பெயர் எடுத்தவர். மக்கள் மத்தியில் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஒரு இயக்குனர். அவர் மேன்மேலும் பல வெற்றி படங்கள் தேர்வார். அதே நேரத்தில் ஆர்கே அவர்கள் படு சுறுசுறுப்பு, படு முயற்சி. அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வித்தியாசமானதாகவே இருக்கிறது. அதனால தான் என் வழி தனி வழி என்று பெயர் வைத்திருக்கிறாரோ என்று இனி போகிற நாட்களெல்லாம் அவர் வழி தனியாகவே இருக்கும் என்று நினைக்கிறேன். மிக சிறப்பாக ஃபோட்டோகிராஃபி அமைஞ்சிருக்கு. மற்றும் நடித்தவர்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எனது நண்பர் நமது தம்பி பிரபாகர் அவர்கள் டைலாக் எழுதியிருக்காரு. அவர் தான் கூப்பிட்டார், அண்ணே உங்களுக்கு ஒரு கேரக்டருக்கு வாங்கன்னு. எந்த படம் போனாலும் என்னை ஞாபகமாக கூப்பிட்டுருவார். சிறந்த ரைட்டர்னு பேர் வாங்கினார். அது மட்டும் இல்லை, இந்த 2 பாடல் காட்சிகள் பார்த்தோம். பூனம் அவர்கள் இளைஞர்கள் மத்தியில் நீங்காத இடத்தை பெறுவார்னு நினைக்கிறேன். எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. நான் கூட என்னம்மா அந்த படத்தில் இப்படி படம் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குங்க, கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி இருக்குது, இதில் எப்படின்னா இல்லை அதான் மேஜிக் அப்படின்ட்டாங்க. ரொம்ப அழகாக இளைஞர்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி டான்ஸ் ஆடிருக்காங்க. இனி இவங்க படம் வந்துச்சுன்னா இளைஞர்கள் ஊரா வரிசை கட்டி நின்று பிளாக்கில் டிக்கெட் வாங்கி பார்க்காம விட மாட்டாங்க. அதுபோல் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு வித்தியாசமான மியூசிக் டைரக்டர், மிக திறமையான ஆள். அந்த படத்தை எப்படி ரசிகர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த முறையில் அவர் கொடுப்பார். இந்த படம் வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். ஆர்கே அவர்களுடைய இந்த என் வழி தனி வழி டைட்டில் மாதிரியே எல்லாமே தனி வழி தான். இப்போ எல்லாமே பார்த்தீங்களா, விஜய் அங்கே கேசட்டை வெளியிட்டார், இங்கே நாங்களாம் அதை பார்க்குறோம். இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பரில் இருக்கிற விளம்பரத்தை டச் பண்ணால் உடனே அதனுடைய ஆடியோவும் இதுவும் ட்ரெய்லரும் வருங்கிறாரு. இந்த மாதிரி இது உண்மையிலே என் வழி தனி வழிங்கிறது அவருக்கு சால பொருத்தம், ரொம்ப அற்புதமானது. அதே மாதிரி டைரக்டர் ஷாஜி கைலாஷ் அவர்கள் உண்மையிலே நான் ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த மாதிரி ஒரு பெரிய இயக்குநர்கள் இப்படி ஒரு க்ரியேட்டிவான ஒரு நல்ல ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த பாக்கியத்தை என்னுடைய தம்பி பிரபாகர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார். அவர் தான் சிவாஜியின் பேர் இதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். உண்மையில் அதை நான் ரொம்ப பெருமையாக
நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப டைரக்டர் பார்க்கும்போது ஒரு விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, பரபரப்பு 3 இருக்குது. அவர்கிட்டே இருக்குது, அவர் எடுக்கிற படத்துலேயும் இருக்குது. அதான் அதில் ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி ஆர்கே அவர் வந்து அந்த சின்சியாரிட்டி, டெடிகேஷன், ஏதோ பணம் இருக்குது போட்டோம் நம்ம ஹீரோவை நடிக்கிறோங்கிறது இல்லாமல் எல்லா வேலைகளிலும் அவர் வந்து இன்வால்வ் ஆகி அவர் பார்க்கும்போது நான் பார்ப்பேன், டப்பிங்கில் இருக்கார், ஷூட்டிங் போனால் எல்லாமே, அதாவது அந்த அளவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக, ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக, ப்ரொடக்ஷன் மேனேஜராக அப்படி இன்வால்வ் ஆகி பண்ணதை பார்க்கும்போது உண்மையிலே அவரெல்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். தலை சூப்பர் சூப்பர், சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்கணும். முக்கியமாக ஆர்கே சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு அழகான படம் ஒரு கொடுத்ததுக்கு. இதுக்கு முன்னாடி ஆர்கே சாரோட நான் வந்து புலிவேஷம்ன்ற படம் வந்து நான் வந்து பண்ணேன். ஸோ அகைன் இந்த படம் என் வழி தன் வழி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்தால் எல்லாருக்குமே நல்ல நேம் கிடைக்கும். முக்கியமாக வந்து மியூசிக் அண்ட் சாங்ஸும் ஆர்ஆரும் எனக்கும் ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். முக்கியமாக வந்து ஒரு சில டைரக்டர் கூட நான் ஒர்க் பண்ணுன்ட்டு கனவுல நினச்சிருந்த டைரக்டரில் ஒருத்தர் வந்து சாஜி கைலாஷ் சார். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து மிகப்பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் லெஜண்ட் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் கூட ஒர்க் பண்ணது சார். அண்டு அந்த கேமராமேன் சார், மெயினாக பிரபகரன் சார், அவர் ரொம்ப டேலண்டட், நல்ல மனிதர். அண்டு இந்த படத்தில் வந்து மொத்தம் 3 சாங். ஒரு பாடல் வந்து வைரமுத்து சார் எழுதியிருக்காரு. அது மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு எழுதுனது. டைட்டில் சாங் வந்து அந்த பாடல் எழுதியிருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் பூனம் கோர். ரொம்ப படம் வந்து அவங்க காம்பினேஷன் நான் பண்ணின்னு இருக்கேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி லைக் இந்த படத்தில் வந்து ஒரு வில்லேஜ் கேலாக வந்து படத்தில் இருப்பாங்க. கட் பண்ண ஷார்ட் ஃபாரினில் அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் கேலாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.